மீன ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி குரு இந்த மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டில் இருப்பார். அங்கிருந்து அவர்களின் 7வது வீடு, 9ஆம் வீடு மற்றும் 11வது வீட்டின் பார்வை செலுத்துவார். உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உங்களுடன் பணிபுரிய தயாராக இருப்பார்கள். இதனால் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு நல்ல நேரத்தில் அனுபவிப்பார்கள். ஏனென்றால் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடன் இருப்பார் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 11ஆம் வீட்டில் குரு அம்சம் காரணமாக உங்கள் வணிகத்திற்கு உதவியாக இருக்கும். அனுபவம் வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய நபர்களின் சகவாசத்தை பெறுவீர்கள். 4வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் இருப்பது, 5ஆம் வீட்டில் புதன் இருப்பதும் உங்கள் தேர்வுகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். புத்திசாலித்தனத்துடன் உங்கள் படிப்புகளில் உங்கள் பாடங்களில் ஒரு நல்ல நிலை உருவாக்க இது உங்களுக்கு உதவும். உங்கள் கடின உழைப்பு திறமையாக மாற்றி பாராட்டுகளை பெறுவதோடு நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும். நீங்கள் முடிவுகளை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் படிப்பிற்கு அதிக நேரத்தை ஒதுக்கி அதிலும் வெற்றி காண்பீர்கள். செவ்வாய் 2வது வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்கும். இது குடும்பத்தின் பலத்தை காட்டுகிறது. பரஸ்பர அன்பு அப்படியே இருக்கும். ஆனால் 2ஆம் வீட்டின் சனியின் வக்ர நிலை காரணமாக அவ்வப்போது சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. புதன் 5ஆம் வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் இதயத்தின் உணர்வுகளை உங்கள் காதலியிடம் நீங்கள் கூற தயங்க மாட்டீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையான உரையாடல் மேம்படும் மற்றும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு நிறைந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலம் ஒருவரை ஒருவர் நெருங்கி வருவீர்கள் மற்றும் நீங்கள் இருவரும் உங்கள் காதலை உயர்வதை காண்பீர்கள். உங்கள் காதல் உயர்வதை காண்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் 7வது வீட்டில் இருப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உங்கள் மனதில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் மற்றும் சில சந்தேகங்கள் பிறக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், சந்தேகம் என்பது எந்த வகையான உறவையும் முடிவுக்கு கொண்டு வரும் மிகப்பெரிய விஷயம். ஜாதகரின் 12ஆம் வீட்டில் வக்ர சனி மற்றும் இந்த மாதம் முழுவதும் இது உங்கள் செலவுகளை தொடர்ந்து அதிகரிக்கும் மற்றும் இந்த செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சனி கிரகம் வக்ர நிலையில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் பிரச்சனைகளை அதிகரிக்கும். உங்களுக்கு கண்களில் நீர் வடிதல், கண்களில் வலி, வாதங்கள் அல்லது குதிகால் வலி, காயங்கள் அல்லது சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம்.